மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். உத்தவகீதை நம்ம அந்தர்யோகத்தில் உத்தவகீதையினுடைய விளக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 12வது அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதி பாகவதத்தில் 11வது ஸ்கந்தம் 12வது அத்தியாயம், உத்தவகீதையில் 7வது அத்தியாயம். இது இந்த அத்தியாயத்தில் முகவரியாக சில கருத்துக்கள்லாம் பார்த்து பக்தியை பற்றி ரொம்ப விரிவாக விளக்கினார். பக்தி தான் ரொம்ப பிரதானமாக அதில் பார்த்தோம். அதில் அசுரர்கள் தேவர்கள் எந்த ஒரு இடமாக இருந்தாலும் பக்தியினாலேயே மேன்மையை அடைந்தார்கள் அப்படிங்கிறத நிறையா லிஸ்ட்டு போட்டு சொன்னார். அசுரகுலத்தில் பிரகலாதன் அசுரகுலத்தில் பிறந்தவன் தான், அவனும் பக்தியினாலேயே மேன்மையை அடைந்தான். பிறகு மிருகங்கள், பறவைகள், இப்படி மற்ற உயிரினங்கள் எல்லாமே பக்தியினால் மேன்மையை அடைஞ்சிச்சின்னு சொல்லி பக்தியை பற்றி விரிவாக சொல்லி அதில் கடைசியாக கோபியர்களுடைய பக்தியை சொன்னார். கோபியர்களுக்கு பெரிய ஞானமெல்லாம் கிடையாது, வேறு பெரிய உலக விஷயங்கள்லையும் ஆன்மீக விஷயங்கள்லையும் பெரிய தத்துவ ஞானமோ வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் ஒன்று கிருஷ்ணர் மேலே ஒரு பக்தி, அது ஒன்று மட்டும் இருந்தது, சிரத்தை இருந்தது, அவர் மேலே நம்பிக்கை இருந்தது. அதனாலேயே அவர்கள் உயர்ந்த நிலையை அடைந்தார்கள்னு சொல்லி அந்த கோபியர்களுடைய பக்தியை கடைசியாக விளக்கினார். அந்த கோபியர்களுடைய பக்தியை முடித்த பிறகு கடைசி அதில் என்ன சொன்னார்னு சொன்னால், நீ மற்ற சாதனையெல்லாம் கூட விட்டுறலாம், நீ பக்தியை மட்டும் விடவே கூடாது, அதில் நீ சரணாகதி அடைய வேண்டும், அதனால் உனக்கு பயத்திலிருந்து விடுதலை அடைவாய். பக்தி ஒன்று இருந்தால் போதும், அதில் நீ பகவான்கிட்ட முழுமையாக சரணடைஞ்சிட்டேன்னு சொன்னால் கிரமமுக்தியே அடைவாய், இந்த லோகத்தில் வாழும் பொழுதே பயமின்றி வாழ முடியும் அப்படிங்கிற பலனெல்லாம் சொன்னார். இது பகவான் கிருஷ்ணர் நிறைய இடங்களில் இந்த கர்மத்தை எல்லாத்தையும் விட்டுலாம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார். உடனே உத்தவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது, இந்த கடமையை விடுவதா அல்லது வேண்டாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒரு கேள்வி கேட்டார் 16வது ஸ்லோகத்தில். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, பதில் நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லி சிருஷ்டி தத்துவத்தெல்லாம் சொன்னார். இந்த உலகத்தில் நாமெல்லாம் கர்த்தாவாக போக்தாவாக இருக்கோம், செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். நாம் செயல்படுவதற்கு காரணம் இந்த சிருஷ்டி தான். நம்மளுடைய பாப புண்ணியம், நம்மளுடைய பாப புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த உலகமும் படைக்கப்பட்டது, இந்த சரீரமும் படைக்கப்பட்டது. அந்த படைப்பை பற்றி சொல்லும் பொழுது நாம சிருஷ்டி ரூப சிருஷ்டின்னு சொன்னார். முதல்ல ஒரு பொருள் இருக்குது, மெட்டீரியல் இருக்குன்னா அது படைக்கும் பொழுது அதுக்கு ஒரு ரூபம் வரும், ஒரு பேர் வரும். களிமண் இருக்குது, பானை செய்யணும்னா அங்கே ஒரு வடிவம், ஒரு ரூபம், ரூபமும் ஒரு நாமமும் வரும். பானைங்கிற ஒரு நாமம். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஒரு வடிவத்தை படைத்த பிறகு அதுக்கு பிறகு நாமம் வருதுன்னு சொல்கிறோம். சிருஷ்டியில் பொதுவாக நாம சிருஷ்டியே முதல்ல இருந்துச்சான், பிறகுதான் ரூப சிருஷ்டி வந்தது அப்படிங்கிறது. அதுவும் 3 படிகளில் படைக்கப்பட்டது. இந்த உலகமும், இந்த ஸ்தூல உலகமும் 3 படிகளில் படைக்கப்பட்ட ஸ்தூலம், காரணம், ஸ்தூலம், சூக்ஷமம். சூக்ஷமம், காரணம், ஸ்தூலம். முதல்ல கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது, பிறகு சூக்ஷமமாக வடிவெடுக்குது, பிறகு ஸ்தூலமாக வடிவெடுக்குன்னு சொல்லி அதெல்லாம் நிறையா பார்த்தோம். ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டோமா. உண்மையிலேயே பிரம்மனுக்கு ரூபமும் கிடையாது, நாமமும் கிடையாது. பிரம்மனுக்கு ரூபம் இல்லை, அந்த பிரம்மன் மீது இந்த ரூபமும் நாமமும் ஏற்றி வைக்கப்படுகிறது. அப்போ அந்த ரூப சிருஷ்டியை சொல்லும் பொழுது மாயையோடு சேர்ந்து இந்த உலகம் படைக்கப்படுதுன்னார். மாயையோடு சேர்ந்து இந்த உலகம் படைக்கப்படுதுன்னு சொல்லி அதில் 3 குணங்கள் இருக்குது. அந்த 3 குணங்களின் வெளிப்பாடாக ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், அந்தக்கரணம், பஞ்ச பிராணன்லாம் படைக்கப்பட்டது. கடவுள் பிரம்மனோடு மாயை சேரும் பொழுது கடவுளாக மாறுகிறார், ஈஸ்வரனாக மாறுகிறார். அவர் மாயையை தன் கட்டுக்குள் வைத்திருப்பவர், மாயாவின்னு பார்த்தோம். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக என்ன சொன்னார்னு சொன்னால், இந்த பிரபஞ்சமே, இந்த உலகமே சம்சார ரூபமானது.
இந்த படைப்பே எப்படி சம்சார ரூபமானது அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு மரம் உதாரணம் சொன்னார். மரத்தை உதாரணமாக சொல்லி துணியை உதாரணமாக சொன்னார். கடவுளுக்கு உதாரணம் துணி. துணியில் உண்மையிலே என்ன இருக்குது? நூல் தான் இருக்குது. நூலை தனியாக பிரித்தாச்சுன்னு சொன்னால் துணின்னு ஒரு வஸ்துவே கிடையாது. துணி பூரா நூல் மயந்தான். அது மாதிரி இந்த பிரபஞ்சம் பூரா கடவுள் மயந்தான். இருப்பதெல்லாம் கடவுளே அப்படிங்கிற ஒரு கருத்து. பிறகு மரத்தை ஒரு உதாரணமாக சொல்லி அந்த மரம் இந்த சிருஷ்டிக்கு எப்படி நம்மளையெல்லாம் பந்தப்படுத்துது அப்படிங்கிறதுக்கு, சம்சாரம் பந்தப்படுதுன்னு மரத்தை உதாரணமாக சொன்னார். அதைத்தான் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். போன கிளாஸில் பார்க்க ஆரம்பித்த கருத்து அதுதான். இந்த சிருஷ்டியவே, அகில சிருஷ்டியை ஒரு மரமாக கற்பனை பண்ணி அதில் ஒவ்வொன்றையும் எதுக்கு ஒற்றுமைப்படுத்தி சொல்கிறார். சிருஷ்டியையும் மரத்தையும் ஒற்றுமைப்படுத்தி சொன்னார். அதில் முதல்ல மரத்துக்கு மூலம் விதைகள். துவே அஸ்ய பீஜே. மரத்து விதை இல்லாமல் மரம் வருமா? விதை இல்லாமல் மரம் வராது. அந்த விதை 2 விதமான விதைகள்னு சொன்னார். ஒரு விதையில தான் மரம் வரும், ஆனால் 2 விதமான விதைகள் இருக்கிறது. அது என்னன்னு சொன்னால் பாபம், புண்ணியம். நாம் பிறக்கிறதுக்கு காரணம் என்ன? நாம் செஞ்ச பாப புண்ணியம். பாப புண்ணியமே இல்லைன்னா பிறக்க மாட்டோம். அப்போ பிறப்பதற்கு காரணம் பாப புண்ணியம்தான். இந்த உடல் எப்படி எடுக்கிறோம், இந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம், எப்படிப்பட்ட மனம் அமைவுங்கிற காரணமெல்லாம் என்னன்னா நம்மளுடைய பாப புண்ணியத்தை வச்சு தான். ரொம்ப புண்ணியமாக இருந்தால் தேவ சரீரம் கிடைக்கும். பாவமும் புண்ணியம் சமமாக இருந்தால் மனித சரீரம் கிடைக்கும். ரொம்ப பாவம் இருந்தால் வேறு சரீரம் கிடைக்கும். அதே மாதிரி இப்படிப்பட்ட சூழலில் இன்னாருக்கு இந்த உறவினர்களோட இப்படிப்பட்ட சம்மதத்தோடு இந்த நாட்டில் இப்படியெல்லாம் பிறக்கணுங்கிறது நம்மளுடைய பாப புண்ணியம். பிறகு சமஷ்டி பாப புண்ணியம், எல்லாருடைய பாப புண்ணியம் சேர்ந்து தான் நாமளே பிறக்கிறோம். நாம் பிறப்பதற்கு காரணம் நம்மளுடைய பாப புண்ணியம். சரி, இந்த பாப புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு உலகம் வேணுமா வேணாமா? அதுக்காக இந்த உலகம் படைக்கப்பட்டதான். அதை அனுபவிக்கிறதுக்கு விஷயம் வேணுமே இல்லையா? நல்ல புண்ணியம் பண்ணால் தேவலோகத்தை படைத்து அங்கே தேவ சரீரத்தை படைத்து அங்கே பண்ணிட்டார். ரொம்ப பாவம் பண்ண நரகலோகத்தை படைத்து நரக சரீரத்தை படைத்து அங்கே அனுப்பிச்சிடுறாரு. இப்படி எல்லாமே பாப புண்ணியத்தினுடைய அடிப்படையில் வருகிறது. அப்போ ஒரு மரத்துக்கு விதை போல எல்லாற்றுக்கும் விதை என்னன்னா பாப புண்ணியம். பிறகு இந்த பாப புண்ணியம் எப்படி வருதுன்னு சொன்னால், அதிலிருந்து என்ன முதல்ல வருதுன்னு சொன்னால், இந்த மரத்துக்கு இந்த சல்லி வேர், நூற்றுக்கணக்கான வேர்கள் இருக்கும். அதுதான் மரத்துக்கு நிறைய சல்லி வேராக இருக்கும். அதெல்லாம் என்னென்னா நம்மளுடைய ஆசைகள்ன்ட்டார். ஆணி வேறு ஒன்று இருக்கும், நிறைய வேர் இருந்தால் தான் எவ்வளோ காற்று அடித்தாலும் அசையாமல் இருக்கும். இந்த சிருஷ்டி இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லாருடைய ஆசைகள் தான்ங்கிறார். நூற்றுக்கணக்கான சல்லி வேர்கள் மாதிரி நூற்றுக்கணக்கான விதவிதமான ஆசைகள் எல்லாருடைய ஜீவராசிகள்கிட்டையும் இருக்குது. அந்த ஆசையின் விளைவாகத்தான் நம்மளும் பிறக்கிறோம், இந்த உலகமும் இருக்குது. இந்த ஆசைங்கிறதே ஒருத்தருக்கு இல்லைன்னா சிருஷ்டியே இல்லாமல் போயிருங்க. அப்போ சிருஷ்டி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆசை. மரம் இருப்பதற்கு அசையாமல் நிற்கிறதுக்கு காரணம் நூற்றுக்கணக்கான சல்லிவேர்கள் மாதிரி இந்த ஆசைகள் தான் காரணம். பிறகு அந்த சல்லிவேர்களை ஆசைகளுக்கு ஒப்பிட்டார். விதைகள் பாப புண்ணியம். பிறகு திரிநாளக, 3 முக்கியமான கிளைகளுடன் கூடியது. முதல்ல மரம் பெருசாக வரும், அதில் பெரிய கிளை ஒரு 3 கிளை போகும். பிறகு திருப்பி அதில் ஒரு 5-6 கிளைகள் வரும். பிறகு சின்ன சின்ன கிளைகள்லாம் வரும். இந்த பெரிய கிளைகள் எதற்கு உதாரணமாக சொல்கிறான்னு சொன்னால், நம்மளுடைய 3 சரீரத்துக்கு உதாரணமாக சொல்லணும். நம்மளுக்கு எங்கே ஒரு சரீரம் தானே இருக்குது, 3 சரீரம் எங்கே இருக்குது? 3 உருவமாக தெரியுறோமா நம்ம? இல்லையே, ஒரே சரீரம் தானே இருக்குது. எப்படி 3 சரீரம்னு சொன்னால், நம்மளுக்கு 3 சரீரம் இருக்குது. ஒன்று காரண சரீரம், இந்த உடல் வருவதற்கு காரணமாக ஒரு சரீரம் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. நம்மளுடைய டோட்டல் பாவ புண்ணியம்லாம் சஞ்சிதா கர்மம் சேர்ந்து உட்காந்துருக்கு, அதுலேருந்து இந்த சரீரம் இப்போ வந்திருக்கு. அது மாதிரி காரண சரீரம்னு ஒரு சரீரம் இருக்குது. அதிலிருந்து சூட்சம சரீரம் உருவாகுது. நம்ம மனசுக்குள்ளே இந்த உடம்பே இல்லாட்டால் இன்னொரு சரீரம் இருக்குது. மனம், இந்திரியங்கள் எல்லாம் சூட்சமாக இருக்குது. அது எப்படி பார்க்குறதுன்னா, கனவுல பார்த்துடலாம். கனவுல இந்த உடம்பு படுத்தேன் கிடக்கும். கனவுல வேறு உடம்பு வருதா இல்லையா? கனவுல வேறு உடம்பு வரும்.
அங்கே ஒரு உலகமே வருது, உலகம் வருது, இந்த உடம்பு வருது, உறவினர்கள் எல்லாமே வர்றாங்க. அது ஒரு உலகம். அது சூக்ஷ்ம சரீரத்திலேருந்து படைக்கப்படுது. நேற்று ஒரு ஜோக் பார்த்தேன். ஒரு அம்மா வந்து கோவிச்சிட்டு வீட்டில் என் வீட்டுக்காரர் ரொம்ப அடிக்கிறாரு, அடிச்சு விட்டான்னு கோவிச்சிட்டு வருது. எதுக்கு அடிச்சிங்கன்னு, அடிக்கவே இல்லைங்கிறார். இல்லை அடித்தாருங்கிறாப்புல. எப்போ அடித்தேன், என்ன அடித்தேன், கனவுல அடிச்சுட்டாராம். அதனால் கோவிச்சிட்டு வீட்டுக்கு வந்துருச்சான். கனவுல அடித்தது கோவிச்சிட்டு வந்தால் என்ன பண்ணுறது? ஏன்னா கனவு உலகத்தில் கனவு காங்கும் பொழுது நம்மளுக்கு உண்மை மாதிரியே இருக்குது. அது ஒரு சரீரம் இருக்குது அங்கே, அது சூக்ஷ்ம சரீரம். நாம் இப்போ உட்காந்துருக்கோம், இங்கே உட்காந்துருக்கிற பொழுது இங்கே கவனமெல்லாம் இல்லாமல் வீட்டை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தால் நம்ம சூக்ஷ்ம சரீரத்துக்கு போயிட்டோம்னு அர்த்தம். இந்த உடல் அபிமானமே இல்லாமல் வீடு மற்ற சிந்தனைகளில் உட்காந்துருந்தால் சூக்ஷ்ம சரீரத்தில் போய் ஐக்கியமாயிடுறாங்க. அப்படி சூக்ஷ்ம சரீரம்னு ஒன்று. பிறகு இந்த ஸ்தூலமாக இருக்கக்கூடிய இதெல்லாம் 3 கிளைகள்ங்கிறார். எல்லாருடைய இந்த 3 சரீரமும் இந்த சம்சாரம் என்ற விருட்சத்திற்கு 3 கிளைகளாக இருக்கிறது வர்ணிக்கிறார். அப்படியே பிறகு சின்ன கிளைகள் பஞ்சபூதங்கள். நம்ம உடம்புல 5 பூதம் இருக்குது. நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, மண் இருக்குது, காற்று இருக்குது, ஆகாச தத்துவம் இருக்குது. இந்த 5 பஞ்சபூதங்கள் வெளியவும் இருக்குது, நம்மளுக்குள்ளே இருக்குது. அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்திலும் இருக்கிறது. அதே மாதிரி டோட்டல் பிரபஞ்சத்துக்கும் காரண சரீரம் இருக்குது, சூக்ஷ்ம சரீரம் இருக்குது, ஸ்தூல சரீரம் இருக்குது. இந்த பிரபஞ்சமெல்லாம் பார்க்குறதுலாம் ஸ்தூலம். இது கிரண்ய கர்ப்ப தத்துவம்னு ஒன்று இருக்குது, அது சூக்ஷ்மமாக இருக்குது. இப்படி அதுலேயும் 3 இருக்குது. பிறகு பஞ்ச ரச ஸ்பிருதிகி, 5 விதமான ரசங்கள். நீங்கள் அந்த மரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வெட்டினீங்கன்னா அதில் ஒரு திரவம் வரும், அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். அது 5 விதமான ரசங்கள். நம்மளுக்கு 5 ஞானேந்திரியம் இருக்குது. 5 ஞானேந்திரியங்களும் ஒவ்வொன்றும் ஒரு விஷயத்தை கிரகிக்குது. கண்ணு ரூபத்தை கிரகிக்குது, வர்ணத்தை. காது சப்தம், இசையெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். நாக்கு சுவை அனுபவிக்கிறோம். இப்படி 5 விதமான ரசங்கள் அந்த மரத்தை வெட்டினா ஒரு திரவம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உதாரணமாக சொல்லியிருக்கு. பொதுவாகவே நம்ம மண்ணிலேயே அறுசுவை இருக்குன்னு சொல்லுவாங்க. மண்ணில் வந்து மண் வந்து வாசனைக்கு. ஒருத்தர் சொன்னார், நம்ம வந்து எங்கள் ஊரில் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சிலை செஞ்சோம், மண்ணில் தான் செய்யணும். ஒருத்தர் பிடிவாதம் பண்ணார். அந்த இதிலெல்லாம் செய்கிறாங்களா, அதில் செய்யக்கூடாதுனார். எதுக்குன்னு கேட்டால், மண்ணில் அவ்வளோ பெரிய சக்தி இருக்குன்னார். என்ன சக்தின்னு கேட்டால், நீங்கள் ஒரே இடத்துல ஒரே மண்ணில் புளிய மரத்தை வச்சா புளிக்குது, இன்னொரு செடியை வச்சா அது இனிக்குது, மிளகாயை போட்டால் உரைக்குது. ஒரே மண்ணிலிருந்து எல்லாம் சத்து எடுக்குது, அறுசுவையுமே அதுக்குள்ளேருந்து வருது. அதில் ஒரு பெரிய சக்தி இருக்குது, அதனால் மண்ணில் தான் செய்யணும் அப்படின்னாரு. இது மாதிரி இந்த மொத்த டோட்டல் பிரபஞ்சத்தை எடுத்துக்கிட்டால் 5 விஷயங்கள் தான் இருக்குது, 5 இந்திரியங்கள். இதை தவிர வேறு விஷயம் கிடையாது. தேவர்களுக்கு இன்னும் ஸ்பெஷலாக ஏதாவது இந்திரியங்கள் இருக்கலாம். நாம் வந்து ஆகாசத்தின் மூலமாக சப்தத்தை கிரகிக்கிறோம். பிறகு ஸ்பர்ஷம் இருக்குது, பிறகு கண்ணு பார்க்கறது, நாக்கு சுவைக்கிறது. இந்த 5 விஷயந்தான் நம்ம கிரகிக்கவே முடியும். இதற்கு அப்பாற்பட்டு ஒன்று கிரகிக்கவே முடியாது. இது அந்த மரத்தை வெட்டுனா வரக்கூடிய அந்த இதுக்கு ஒப்பிடப்படுகிறது. பிறகு தனசகசாகக 11 மிகச்சிறிய கிளைகள். பிறகு அதிலும் சின்ன சின்ன கிளைகள். இது என்னென்னா 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், மனம் 1. இந்த 11 சேர்ந்து தான் ஒரு ஃபங்க்ஷனே பண்ணும். கிரிக்கெட்டில் எத்தனை வீரர்கள் இருக்காங்க? 11 பேர். அந்த கூட்டை சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணுறது. ஃபுட்பாலில் கூட 11 பேர் தான் நினைக்கிறேன் ஒரு டீமுக்கு. 11 பேர் தானே. அது எதுவும் இதை வச்சு தான் வச்சாங்களான்னு தெரியல. 5 ஞானேந்திரியம், அந்த கர்மேந்திரியம், ஒரு மனசு, ஒரு டீம் ஒர்க்காக இருக்கும். அப்போ தான் வேலையே செய்ய முடியும். ஞானேந்திரியம் ஃபங்க்ஷன் பண்ணணும், கர்மேந்திரியம் ஃபங்க்ஷன் பண்ணணும், மனசும் சேர்ந்து பண்ணணும். இதெல்லாம் எப்படின்னா மிக மிக சின்ன சின்ன கிளைகள். மரத்தையும் இந்த எல்லாத்தையும் ஒப்பிட்டு சொல்கிறார். பிறகு அதில் 2 பறவைகள் இருக்கிறது. சரி, மரம் இருந்தால் அங்கே 2 பறவை வசிக்கணுமே. அந்த 2 அழகான பறவைகள் கூடு கட்டி வசிக்கின்றன. அது என்ன? ஒன்று ஜீவன், இனி ஒன்று ஈஸ்வரன், அல்லது ஞானி அல்லது அஞ்ஞானின்னு சொல்கிறார். நம்ம உடம்புக்குள்ளே ஈஸ்வரன் இருக்கார், ஜீவ தத்துவம் இருக்குது. பொதுவாக இந்த உலகத்தில் ஞானியும் இருக்காங்க, அஞ்ஞானியும் இருக்காங்க. இங்கே இதை சொல்ல போகிறார். இந்த அடுத்த அத்தியாயத்துக்கு விதையே இங்கே தான்.
2 பறவைகள் இருக்குது. அதை எப்படின்னு சொல்ல போகிறாருன்னா அடுத்து சொல்ல போகிறார். கழுகு ஒரு பறவையாம், ஹம்ச பறவைன்னு ஒரு பறவை. அந்த ஹம்ச பறவையை வச்சு தான் அடுத்த அத்தியாயமே ஆரம்பிக்குது. அந்த அத்தியாயத்தில் ஹம்ச கீதைன்னு ஒரு கீதை வரப்போகுது. ஒரு பறவை எது உண்மை எது பொய்ன்னு பிரித்து ஆராய்ஞ்சு தத்துவத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கு. அது சுகத்தை அனுபவிக்க தான். இன்னொரு பறவை என்ன பண்ணுது, துக்கத்தை அனுபவிச்சுட்டு உட்காந்துருக்கு. அதை கழுகு ஒப்பிட்டு பின்னாடி சொல்ல போகிறார், அது பார்ப்போம் நம்ம. அப்படி 2 பறவைகள், ஒன்று ஞானிங்கிற பறவை, இன்னொன்று அஞ்ஞானிங்கிற பறவை. பிறகு அந்த மரத்தை மூடி இருக்கிறது பட்டை. அந்த மரத்துக்கு ஒரு பாதுகாப்பாக பட்டைகள் இருக்குது. அது 3 பட்டைகளாம். முதல்ல மேலே கடினமாக இருக்கும், பிறகு ஒரு சின்ன ஒரு பட்டை இருக்குது, பிறகு ஒரு பட்டை இருக்குது. இந்த வாழைத்தண்டில் உரிக்க வர்றது மாதிரி 3 பட்டைகள். அது என்னன்னு சொல்கிறாருன்னு சொன்னால், வாத பித்த கபமா. இது 3 பட்டைகள் தான். இந்த 3ல் மாற்றம் வரும்போது உடம்புல மாற்றம் வந்துடும். பொதுவாக ஒரு மரம் இருந்தால் நோய் எதில் தெரியும், இலைகள்லேயும் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த இதுகள்லேயும் தெரியும். அது மாதிரி இந்த 3 பட்டைகள் வந்து வாத பித்த கபம் இதனால் போர்த்தப்பட்டிருக்கான். சரி, இந்த மரம் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு சொன்னால், இந்த சம்சாரம் என்ற மரம் எவ்வளோ உயரமாக இருக்குன்னு சொன்னால் பிரம்மலோக வரைக்கும் விரிஞ்சிருக்கான். எவ்வளோ லோகம் வரைக்கும்? பிரம்மலோக வரைக்கும். இதில் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, பிரம்மலோகமும் சம்சாரமயம்ங்கிறாரிங்க. தேவலோகமாக இருக்கட்டும், கந்தர்வலோகமாக இருக்கட்டும், நம்ம அதத்தை மோட்சம் அங்கே போனால் நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறோம். பிரம்மலோகம் வரை வரக்கூடிய அனைத்து லோகங்களுமே துக்கத்தையும் தரக்கூடியது தான். ஏன்னா அங்கேருந்து திரும்பி வர்றோம். பிரம்மலோகம் வரைக்கும் போனால் கிரம முக்தி கிடைக்கும்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. கைலாசத்துக்கு போயிட்டு சுந்தரர் கூட திரும்பி வந்தார். கைலாசத்திலிருந்து இங்கே வந்து ஏகப்பட்ட பாடெல்லாம் பட்டார், ரொம்ப அவஸ்தையும் பட்டார் அவர். அப்போ எந்த லோகம் போனாலும் திரும்பி வரக்கூடியதாக இருக்கிறதுனால அனைத்து லோகங்களும் சம்சார ரூபம், துக்கமயம். பிரம்மலோகம் வரை இந்த சம்சார விருட்சம் அவ்வளோ வளர்ந்துருக்கான். அப்போ இந்த சம்சார விருட்சம் விடுபடனா எந்த லோகத்துக்கும் போகக்கூடாது. எந்த லோகத்துக்கும் போகாமல் சமஷ்டியில் இங்கேயே மோட்சம் அடைகிறது தான் சம்சாரத்துக்கு விடுபட வழி. அதனால் இந்த மரம் வந்து சம்சார விருட்சங்கிறது இந்த துக்கமயமான உலகம் எங்கே வரைக்கும், பிரம்மலோக வரைக்கும் அதுதான். தேவலோகத்துக்கு போனால் நிம்மதியாக இருக்கலாமா சொல்லுங்கள்? அங்கே போனால் அப்படியே ஆடல் பாடல் பெரிய சுகமெல்லாம் இருக்குன்னு கற்பனை நம்ம நல்லா வர்ணிக்கிறாங்க. அங்கேயும் அசுரன் வந்து நம்மளை எப்படா பிடிப்பான்னு அவங்களும் பயந்துக்கிட்டு, அசுரர்களுக்கு பயந்துக்கிட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த லோகம் போனாலும் மீண்டும் திரும்பி வர வாய்ப்பு கட்டாயம் உண்டு. மீண்டும் வந்தால் எந்த பிறவிங்கிறதுக்கே இது இல்லை, உறுதி சொல்ல முடியாது. மனித பிறவியில் மட்டும் அடுத்த பிறவியை நிச்சயிக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. மற்ற லோகத்துக்கு போனால் அடுத்த பிறவி என்னன்னே கிடையாதான். புண்ணியம் தீர்றது வரைக்கும் அந்த லோகத்தில் இருப்போம். புண்ணியம் முடிஞ்ச பிறகு டக்குன்னு எந்த பிறவி போகிறோம்னு நம்மளுக்கே தெரியாதுங்கிறாங்க. ஏன்னா மற்ற பாப புண்ணிய கூட்டம் நிறையா உட்காந்துருக்கு. இந்த பாப புண்ணிய கூட்டத்தை மனித பிறவியில் ஒன்றுலதான் அழிக்க முடியுமே வெளியே வேறு எந்த பிறவிலையும் அழிக்க முடியாது. அதனால் இந்த சம்சார விருட்சம் பிரம்மலோகம் வரை விரிந்திருக்கிறது. அது என்ன பலனை கொடுக்குது? ஒன்று சுகத்தை கொடுக்கும், துக்கத்தை கொடுக்கும். பொதுவாக துக்க பலன். சுகம் கூட எப்படி இருக்குன்னா துக்கத்தை கொடுக்குற சுகமாகத்தே இருக்குது. துக்கத்தை கொடுக்காத சுகமே இல்லை. சுகம் மாதிரி இருக்குது, பிறகு துக்கத்தை கொடுக்குது. அப்போ இந்த சுக துக்கங்கிற பழங்கள், அங்கே இருக்கக்கூடிய பழங்கள், ஒரு பழம் கசக்குது, ஒரு பழம் இனிக்குது. காயாக இருக்கும்போது கசக்குது, புளிக்குது, பழமாக இருந்தால் இனிக்குது. இந்த 2 பழங்களையும் உடையது இந்த மரம். அது மாதிரி சுக துக்கம் என்ற 2 பழங்களை உடையது இந்த சம்சார விருட்சம். நீங்கள் எந்த லோகம் போனாலும் சுகமும் உண்டு, துக்கமும் உண்டு. கொஞ்சம் சுகம் அதிகமாக இருக்கலாம், அவ்வளோதான். துக்கம் இல்லாத லோகமே கிடையாதுங்கிறத சாஸ்திரத்தில் அடித்து சொல்லியிருக்கு. எல்லா லோகத்துலேயுமே பிரச்சனை உண்டு. ப்ராப்ளம் இஸ் யூனிவர்சல் ப்ராப்ளம். அதனால் இந்த சம்சார விருட்சத்தை இப்படி இந்த மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறாரிங்க. இதில் முக்கியமானது 2 விதமான பறவைகள். இந்த பறவைகளில் ஒன்று இந்த துக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டு அஞ்ஞானியாக இருக்கக்கூடிய பறவை, இனியொரு பறவை மோட்சத்தை அடைந்து ஞானியாக இருக்கக்கூடிய பறவை. 2மே எங்கே இருக்காங்க? இந்த உலகத்திலே வாழ்கிறாங்க. ஞானிகளும் இங்கே தான் இருக்காங்க, அஞ்ஞானிகளும் இங்கே தான் இருக்கின்றார்கள். அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். 23 என்ன சொல்கிறான்னு சொன்னால் இந்த பறவைகளை பற்றி சொல்கிறார்.
ஒரு பறவை முக்தன் என்ற பறவை, இனியொரு பறவை பக்தன்னா பந்தப்பட்டிருக்கக்கூடிய பறவை. இது முண்டகோபனிஷத்துலேயும் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு. சிருஷ்டியை மரத்துக்கு ஒப்பிட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த பந்தப்பட்ட பறவை அஞ்ஞான பறவை கழுகுக்கு ஒப்பிடப்படுகிறது. இந்த ஞானி என்ற பறவை ஹம்சம் அன்னப்பறவைக்கு ஒப்பிடப்படுகிறது. இந்த அன்னப்பறவையை நம்மெல்லாம் பார்த்ததில்லை. இந்த பால்காரங்களாம் சேர்த்து அழிச்சிட்டாங்களான்னு தெரியலை. ஏன்னா அன்னப்பறவை என்ன பண்ணுமா, பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா பாலை மட்டும் தனியாக பிரிச்சிருமா. எவ்வளோ தண்ணி கலந்துரும் கண்டுபிடிச்சிடுறது. புராணங்களில் அன்னப்பறவைன்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அது பிரிக்கக்கூடியது. அந்த அன்னப்பறவை பாலையும் தண்ணீரையும் பிரிக்கக்கூடியது. இப்படி புராணங்களில் இந்த அன்னப்பறவையை பற்றி பேசியிருக்கு. இதே அடுத்த அத்தியாயத்தில் பகவான் விஷ்ணு பகவான் கிருஷ்ணர் சொல்லப்படுற, நான் ஹம்ச வடிவத்தில் சனகாதி முனிவர்களுக்கு இந்த தத்துவத்தை உபதேசித்துன்னு சொல்லப்படுற அடுத்த அத்தியாயம் அதுதான். அப்போ இந்த ஹம்சப்பறவை ஞானி என்ற பறவை, யூனியர் பறவை கழுகு என்ற பறவை. இந்த கழுகுங்கிற பறவை ஜனக்கூட்டங்களில் வசிக்குமா. பொதுவாக உணவு எங்கே கிடைக்கும், இந்த மாமிசம் அது இது எதெல்லாம் கிடைக்குதோ அந்த மாதிரி இடங்களில் இந்த கழுகுங்கிற பறவை வச்சுக்கிட்டு இருக்கும். நிறைய உயிரினங்கள் வாழக்கூடிய இடங்களில் இப்படி இடத்துல வசிச்சுக்கிட்டு இருக்குமா. இந்த ஞானிங்கிற ஹம்சப்பறவை ஆட்கள் இல்லாத வனத்தில் வசிக்கும். உடனே காட்டில் வாழ்கிறவங்கெல்லாம் ஞானின்னு சொல்லிடக்கூடாது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கு. தனிமையில் இருப்பாங்க, இந்த விவகாரத்தில் இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. இவது என்ன பண்ணும், எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இந்த கழுகுங்கிறது எல்லோரும் இருக்கக்கூடிய இடங்களில் சுற்றிக்கிட்டு இருக்கும். இது ஞானிங்கிறது காட்டில் வாழ்பவன், அஞ்ஞானிங்கிறது உலகத்தில் உழல்ற பறவைங்கிறார். சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், காட்டில் இருக்கவங்களாம் பரிதாபத்துக்குரிய நம்ம நினைக்கிறோம். காட்டில் சில பேர் தனியாக இருப்பாங்க, ஞானத்தோடு இருக்கலாம், ஞானம் இல்லாமல் இருக்கலாம். இந்த அந்தமான் தீவுகளெல்லாம் பார்த்திங்கன்னா சில தீவுகளில் காட்டுவாசிகள் இருக்காங்க. சில தீவுகள் இருக்க காட்டுவாசிகள் நம்ம போய் பார்க்க முடியும். சில தீவில் இருக்க காட்டுவாசிகள் பார்க்கவே முடியாது, அங்கே போகவும் முடியாது. போனால் அவங்களே கொண்டுருவாங்க நம்மளை. அவங்கள கவர்மெண்ட்டே விட்டு வச்சுருக்கு. ஏன்னு சொன்னால் அவன் ஏன் யாரையும் விடுறதில்லை, நாங்கள் நிம்மதியாக இருக்கோம்ப்பா, நீங்கள் யாரும் வர வேணாம்னு இருக்கான். நம்ம போய் என்ன பண்ணுறான், அவன் கஷ்டப்படுறான்னு நினச்சி அவனை போய் அவனுக்கு எல்லா பொருளையும் கொடுத்து அவன் ஆனந்தமாக சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து விவகாரம்லாம் அதிகமாக்கி விட்டு துக்கப்பட வச்சிடறான். அதனால் அவன் என்ன பண்ணுறான்னு யாரையும் விடுறது கிடையாது. அப்படி சில பேர்லாம் வசிக்கிறாங்க அந்த காட்டுகளில். இங்கே காட்டில் வசிக்கக்கூடிய பறவை ஹம்சப்பறவைன்னு சொல்லியிருக்கு. அது எப்படி இருக்கும்னு சொன்னால், ஞானத்தோடு இருக்கக்கூடிய பறவை, துக்கப்படாத பறவை, ஆனந்தமாக இருக்கிற பறவை. கழுகுங்கிற பறவை சம்சாரம் என்ற துக்கத்தில் வாழக்கூடிய பறவை. இதுதான் இந்த சுலோகத்தில் சாரம். இந்த ஹம்சப்பறவை மோட்சத்தை அடைவது, இந்த கழுகு என்ற பறவை சம்சாரத்தில் சிக்கி இருக்கக்கூடிய பறவை. இதெல்லாம் எப்படின்னா, சில பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் துக்கங்கிற பழனை சாப்பிடுது, அது சுகங்கிற பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பிறகு இந்த கழுகுங்கிற பறவைக்கு என்ன உதாரணம் சொல்கிறாருன்னா, கர்ம மார்க்கத்திலே இருப்பவன் அஞ்ஞானி, எப்போ பார்த்தாலும் செயல், அதில் என்ன பலன் அப்படின்ட்டு உலக விவகாரங்களிலேயே உழண்டு கொண்டு இருப்பவனுக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. இந்த ஹம்சப்பறவை எப்படின்னு சொன்னால், அது இந்த உலக விவகாரங்களில் விடுபட்ட பறவை, ஞானத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடிய பறவை, அவர் உலக இன்பத்தை துறந்திருக்கக்கூடிய பறவை. இது ஞானப்பறவை. ஞானிங்கிறதுக்கு உதாரணமாக சொல்கிறார். அந்த ஞானி எப்படி அவர் இந்த ஞானத்தை அடைஞ்சார்னு சொன்னால், 2 தத்துவத்தை புரிஞ்சுக்கிறாராம். எப்படின்னா, அந்த ஞானத்துக்கு, இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கு அந்த ஹம்ச பறவையை ஞானிக்கு என்ன காரணம்னு சொன்னால், இந்த உலகம்னா என்ன, இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, அந்த ஈஸ்வர தத்துவம்னா என்ன, பிறகு இதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவம் என்ன அப்படிங்கிற ஞானத்தை அறிந்ததால் அது எல்லா விதமான சம்சாரத்திலிருந்தும் விடுபட்டு ஆனந்த நிலையில் இருக்கிறது. அது ஹம்சப்பறவையாகிய ஞானி பறவை அப்படிங்கிறார். அது எதன் மூலமாக அடைஞ்சதுன்னா,
குரு சாஸ்திரத்தின் மூலமாக அடைந்தது. சில நேரங்களில் நம்மளுக்கு ஒரு அறிவு வந்துடும். ஏதோ ஒரு தவம் பண்ணி அது பண்ணி ஏதாவது வந்தால் கூட அதில் ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும். அதை உறுதி பண்ணுறதுக்காவது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா, குரு சொல்லியிருக்கான்னு சொல்லி கேட்டு அந்த பிரமாணம் அவர்கள் மூலமாக அதை நிச்சயம் பண்ணுவோமா நம்ம. அப்படி இந்த ஞானி என்பவன் ஞானத்தை அவர்கள் மூலமாக பெற்றாலும் கூட குரு சாஸ்திரத்தின் மூலமாக அந்த ஞானத்தை உறுதி செய்தவன் அப்படிங்கிறார். நம்மளுக்கு ஒரு அறிவை பெற்றாலும் கூட ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும். பிறகு 2 பேர்கிட்ட கேட்ட உடனே என்ன பண்ணுவான், கரெக்டு தான் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுவோம். யாராவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருப்பார், கேலியாக சொல்லியிருப்பார், நம்மளுக்கு என்ன பண்ண சந்தேகம் வந்துடும். அந்த அறிவை எடுத்துக்கிற மாட்டோம். பிறகு அது உண்மையாக பொய்யான்னு நல்லா விசாரித்து தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி உலக விஷயங்கள்லேயே கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயே எத்தனையோ பற்றி சில கேட்டாலும் கூட அது சாஸ்திரம் அதை படித்த குரு மூலமாக உறுதி செய்யப்பட்டது தான் இந்த ஞானம்ங்கிறார். சாதாரண ஒரு சினிமா படத்தில் கூட இருக்குது. இந்த ஆதிபராசக்தின்னு ஒரு படத்தில் சுருளிராஜன் நினைக்கிறேன், பராசக்தியை பார்க்குறதுக்கு மூச்சை பிடிச்சி தண்ணிக்குள்ளே போவான். பார்த்துருக்கலாம், சினிமா பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? மூச்சை பிடிச்சி என்ன பண்ணுவான், உள்ளே போய் முடிஞ்சோன்னா காட்சி கொடுத்துரும். ஆதிபர காட்சி கொடுத்துரும். நம்ப மாட்டான். நீ தான் ஆதிபராசன், நான் எப்படி நம்புறதுன்னு கேட்பான். அவனுக்கு யார் இதை சொல்லி கொடுத்தாரோ அவரை கூப்பிட்டு வர்றேன், அவர் சொன்னாதே நம்புவேம்மா. கேட்டிருக்க அதில் இருக்க அந்த ஒரு சீனு. பிறகு வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லுவோம்னா அவரு காட்சி தர மாட்டான். அந்த பராசக்தி காட்சி தராது. அப்போ கடவுளே வந்து நம்ம முன்னாடி காட்சி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. இவரையும் கடவுள் எப்படி நிச்சயம் பண்ணுறது? கடவுள் வந்துடுறாரு முன்னாடி, அவர் தான் கடவுள் எப்படி நிச்சயம் பண்ணுவீங்க? அது சொல்கிறார் இதில். குரு சாஸ்திரத்தின் மூலமாக இந்த தத்துவத்தை நிச்சயம் பெற்றப்பட்ட ஞானி அவன் தான் துக்கத்திலேருந்து விடுபடுறானா. ஏன்னா அதுவும் தெரியாத, இதுதான் கடவுளுங்கிறதுக்கு ஒரு பிரமாணம் வேணுமே இல்லையா? அதுக்கு சாஸ்திரமும் குருவும் தான் அதற்கு பிரமாணம். அதன் மூலமாக இந்த அறிவை பெற்றவன் அவன் இப்படி வேதத்தில் இருக்கிறதெல்லாம் அறிந்து அதனுடைய பொருள்களையும் அறிந்து அவன் துக்கத்திலிருந்து விடுபட்டவன்கிறார். பிறகு இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார். எப்படி செய்கிறார்னு சொன்னால், இந்த ஞானத்தை அடைந்து ஒருவன் எப்பொழுது விடுதலை அடைய வேண்டும் சொல்லி சொல்கிறார். கேள்வி என்ன கேட்டார் அவர்? கர்மத்தை விடலாமா வேண்டாமான்னு கேட்டார். யார்? உத்தவர் கேட்டார். இவர் சிருஷ்டியெல்லாம் சொல்லி இப்படியெல்லாம் ஞானத்தை அடைஞ்சு ஞானத்தில் நிஷ்டை அடைந்த பிறகு விடலாம்ங்கிற விஷயத்தை சொல்ல போகிறாரு. அதற்கு படிப்படியான சாதனைகளை இங்கே சொல்கிறார். முதல்ல ஒருத்தன் வந்து என்ன செய்யணுமான்னா, நல்ல குருவிட்ட போய் அங்கே பணிவிடை செய்தோ இல்லை அவற்றை பணிந்து கேட்டு உபதேசத்தை பெற வேண்டும். இது ஒரு சாதனைங்கிறார். அவற்றை பக்தியும் இருக்கணும், உண்மையான சிரத்தையும் இருக்க வேண்டும். பிறகு அவரிடம் கேட்க வேண்டும், தத்துவத்தை கேட்க வேண்டும். கேட்ட தத்துவத்தில் இருக்க சந்தேகங்களை எல்லாம் நீக்கி அந்த ஞானத்தில் நிலை பெற வேண்டும். இப்படியெல்லாம் இருந்து ஞானத்தை நிலைவரியாச்சுன்னு சொன்னால் பிறகு என்ன பண்ணலாமா? இந்த சம்சாரங்கிற மரத்தை இந்த ஞானத்தை வச்சு வெட்டிடலாமா? அந்த ஞானம் வந்து கத்தி மாதிரி சம்சாரங்கிற மரத்தை வெட்டி முடிச்சப்பறம் அந்த கத்தியை என்ன பண்ணணும்? கையில் வச்சுக்கிற கூடாது. அதை என்ன டப்புன்னு கீழே அதையும் போட்டுரும். அப்படி சொல்கிறார் இந்த சுலோகத்தில். அதாவது இந்த கடைசி சுலகம் ஒரு முழுமையான சுலகம். ஏவம் இவ்விதம் குரு உபாசனம்ங்கிறார். குருவை அடைந்து முறையாக உபதேசம் பெற்று அப்படிங்கிறார். நீ கர்மயோகம், பக்தி யோகம், ஞானம் எல்லாம் பண்ணினாலும் தத்துவத்தை குரு மூலமாகத்தான் கேட்க முடியும். நீங்கள் தத்துவத்தை கேட்கணும்னா சும்மா அதுவாக வந்துடாது. ஞானம் வந்து நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணால் ஞானம் ஒரு காலம் வராது. மன தூய்மை கிடைக்கும், மன ஒருமுகப்பாடு கிடைக்குமே ஒழிய கேட்டுத்தான் தெரிஞ்சுக்கிறணும். பகவான் கிருஷ்ணர் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? உத்தவருக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கார், சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கார். பகவான் கீதையில் அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் உட்காந்து தியானம் பண்ண உனக்கு ஞானம் வந்துடும், ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிருக்கலாமே உபதேசத்தை. இவ்வளோ ஏன் கேள்வி கேட்கணும், இவ்வளோ ஏன் சொல்லணும்? குருமுகமாகத்தான் கேட்க வேண்டும்ங்கிறத இங்கே கரெக்டாக சொல்கிறார். அதை அணுகி, அதாவது பிளவுபடாத பக்தியுடன் நம்பிக்கையுடன் குருவை அடைந்து அங்கே என்ன பண்ணணும்னு சொன்னால் ஞானம்ங்கிறத நம்ம பெற வேண்டும். அந்த ஞானத்தை பெற்றுத்தான் இந்த மரத்தை வெட்ட முடியும். அந்த வாள் வந்து ஞானம்ங்கிற வாள் வந்து கூர்மையாக்கப்பட்ட வாளாக இருக்க வேண்டும்.
மனனம் நிதித்தியாசனம் என்ற சாதனையெல்லாம் செஞ்சு அந்த வாள் வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கும். அப்படி கூர்மையான பிறகு இந்த சம்சாரம் என்ற மரத்தை அந்த வாளினால் வெட்டி விடலாம்னா என்ன அர்த்தம்? அதிலிருந்து விடுபட்டு விடலாம் அப்படிங்கிறார். ஒரு சாதகன் வந்து தெளிவாக பிரித்து ஆத்மா அனாத்மாவையெல்லாம் புரிஞ்சு அதிலிருந்து விடுபட்டு அந்த மரத்தை வெட்டி விடலாம். இதில் மிக மிக கவனமாக இருந்து கொண்டுங்கிறார், எச்சரிக்கையாக சொல்கிறார். ஏன்னா சும்மா கொஞ்சம் ஞானம் வந்தவுடனே நான் குடும்பத்தில் இருக்க மாட்டேன், எனக்கு ஒரு வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இதெல்லாம் விட்டுட்டு போகக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும்ங்கிறார். ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் சொல்லலை. ரொம்ப கவனமாக இருந்து நல்ல பக்குவம் அடைஞ்சு ஞானத்தை முழுசாக அடைஞ்சா நீ கர்மத்தை விடலாம், விடாமலும் இருக்கலாம். விடுவதற்கு அப்போ மட்டும்தான் உனக்கு அதிகாரம் இருக்குது. இல்லைன்னு சொன்னால் நீ வீழ்ச்சி அடைந்து விடுவாய்ங்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம்? கர்மத்தை விடலாமான்னா விட்டு நம்மோட்டுக்கு போயிடலாம்னா அது ரொம்ப கவனமாக இருக்கணும். நீ வந்து கடமையை விடுறதுங்கிறது சும்மா ஈஸி கிடையாது. இங்கே போய் கடமையை விட்டுட்டு போனால் என்ன பண்ணுவோம்? சாமியாராக போய் ருத்ராட்சி வியாபாரம் பண்ணிக்கிட்டு ரிஷிகேஷில் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். சொல்லியிருக்காரு ஏற்கனவே. சாமியாராக போயிட்டு வேலை செஞ்சுட்டு முடியலை, அங்கே போய் என்ன பத்தி சூட வைக்கலாம், தப்பு இல்லை, அதுவும் ஆன்மீகம் தானே அப்படின்னு அங்கே போய் அந்த வியாபாரத்தை பண்ண என்ன பிரயோஜனம் இருக்குது? அதனால் கடமையை விடுவதாக இருந்தால் அந்த கடமையை விடுவதற்கு முன்பு தத்துவத்தை கேட்டு சிரவணம் பண்ணி ஞானத்தை பெற்று அதில் மனனம் நிதித்தியாசம் என்று அந்த கத்தி கூர்மையாக இருக்கணும். அந்த வாள், அந்த ஞானம்ங்கிற வாள் கூர்மையாக்கப்பட்ட பிறகுதான் இந்த சம்சாரத்தை வெட்ட முடியும். அறிவினால் வெட்டுவது, ஞானம்ங்கிறது அறிவு. வெட்டின பிறகு என்ன பண்ணலாம்? கீழே போடலாம். இல்லாட்டி பக்குவமாக கவரை போட்டு வச்சுக்கணும் உள்ள, இல்லாட்டி நம்மளை வெட்டிடாது. மிக மிக கவனமாக அப்படிங்கிறார். அதுக்கு முன்னாடி தகுதி இல்லாட்டி விடவே கூடாது அப்படிங்கிறார். ஒரு தியாகம் உன்னை விடுறோம்னு சொன்னால் அதை விடுவதற்கு தகுதி இருக்கணும். தகுதி இல்லாமல் விட்டேன்னா எதுவாக இருந்தாலும் டேஞ்சர் தான் உங்களுக்கு. அதனால் தகுதியோடு அதை விடணும். நீ வந்து ஒருத்தன் டெய்லி வந்து 5 நேரம் 6 நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், அவனை போய் நீ கந்த சஷ்டி 6 நாளைக்கு ஒன்றுமே சாப்பிடாமன்னு என்னாங்க? அவ்வளோதான், ஆளே செத்து போயிடுவான். 6 வேளை சாப்பிட்றவனை முதல்ல என்ன பண்ண? 2 வேளை சாப்பிட சொல்லலாம், பிறகு 1 வேளை சாப்பிட சொல்லலாம், பிறகு வேணால் விட சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். தகுதி இல்லாமல் விட்டால் டேஞ்சர். அப்போ இந்த ஞானமெல்லாம் தெளிவான பிறகு தான் விட வேண்டும்ங்கிறார். எப்பயுமே ஒரு தவம் வந்து நம்மளுக்கு வந்து உடலுக்கும் உள்ளத்துக்கும் பலத்தை கொடுக்கணும், பலவீனத்தை கொடுத்துடக்கூடாது. இந்த என்ன பண்ண தவங்கிற பேரில் எல்லாத்தையும் பண்ணி உடலையும் கெடுத்து உள்ளத்தையும் கெடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால் கவனமாக இருந்து விட வேண்டும் அப்படிங்கிறார். அப்படி பண்ண பிறகு என்ன பண்ணலாம்? அந்த ஆயுதத்தை விட்டு விடலாம். நீங்கள் இங்கேருந்து போகணும், ஏதோ ட்ரெயினில் போகிறீங்க, இடையில ஒரு இடத்துல போய் இறங்க வேண்டியிருக்கு, ட்ரெயினை விட்டாதான் இறங்க முடியும். நான் ட்ரெயினில் தான் நான் வந்தேன், அதை விட மாட்டேன்னு வச்சுக்கிட்டு இருந்தேன், என்ன ஆகும்? திருப்பி போகிற இடத்துக்கு போய் சேர முடியாது. அப்போ எல்லாம் அடைஞ்ச பிறகு நீ விடலாம், அது வரைக்கும் இதை விடக்கூடாது அப்படிங்கிறார். உன்னுடைய அனைத்து அஸ்திரங்களையும் விட்டு விடு. சாஸ்திரம், குரு, ஈஸ்வரன் முதல் கொண்டுட்டார். என்ன சொல்கிறாரு? கடவுள் முதல் கொண்டு, சாஸ்திரம், குரு, ஈஸ்வரன். விடுன்னா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே விட்டுட்டு தானே சாமி இருக்கேன், என்ன புதுசாக விட சொல்கிறீங்க? முதல்ல முறையாக போய் முறையாக படித்து தத்துவத்தெல்லாம் புரிஞ்ச பிறகு அவைகளை விடலாம் அப்படிங்கிறார். விடலாம் என்ன? அங்கேயும் நம்மளுக்கு பற்று வச்சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குருகுலத்தில் போய் படிக்கிறான், படித்து முடித்த பிறகு கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்குன்னு என்ன அர்த்தம்? பிறகு என்ன பண்ண? அதுக்கு பிறகு அங்கே இருக்கலாம், ஒரு இதுக்கு சாதனைக்காக இருக்கலாமே ஒழிய சும்மா அங்கே போய் அதவே திருப்பி சாதனையாக பண்ணிவிட்டு உட்கார வேண்டியதில்லை. அதில் முடிச்சுட்டு வரணும். நான் +2 முடித்தாச்சு, நான் 4 வருஷம் +2 படிக்கிறேன்னு என்ன பண்ணுறது? ஒருத்தன் சொன்னால SSLC 4th இயர் படிக்கிறேன்னு சொல்லி, அந்த காலத்தில் ஒரு ஜோக் இருக்குது. என்ன படிக்கிறேன்னா 10th 4வது வருஷம் படிக்கிறேன்பா, 4th இயர் படிக்கிறேன்பா. அது எப்படி அதுலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? முடித்த பிறகு விட வேண்டும் அப்படிங்கிறார். அதனால் கவனமாக இரு. என்ன பலனை அடைய வேண்டுமோ அப்படி பலனை அடைந்த பிறகு எல்லாவற்றையும் முதல்ல குரு வேறு நான் வேறு, கடவுள் வேறு நான் வேறுங்கிறது. பிறகு என்ன கொஞ்சம் சாஸ்திரம் படித்த பிறகு எல்லாம் நான் என்ற எண்ணம் வந்துவிடும். ஒரு இது இருக்குது, மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதில் ஒரு வரும், அதாவது
ந புண்ணியம்னா பாபம்ன அப்படின்னு வரும். நான் எனக்கு புண்ணியமும் கிடையாது பாபமும் கிடையாது. பிதானைவ மேனைவ மாதான சென்ன, அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது. ந பந்துர்னா மித்திரம்னா குருர் நைவ சிஷ்ய, குருவும் இல்லை சிஷ்யனும் இல்லை. இது எப்போ எல்லாம் அடைஞ்சு ஞானத்தெல்லாம் அடைஞ்சு சந்தேகமர அடைஞ்சு ஞான நிஷ்டையாகிவிட்டால் அறிவினால் விடுவது. அங்கே ரொம்ப போய் அட்டாச் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது. அதுக்காக குருவை பார்த்து நமஸ்காரம் பண்ண மாட்டேன், அவருக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன், அவருக்கு ஈக்குவலாக நானும் காலை தூக்கி போட்டு சேரில் உட்காந்துக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. அறிவுனால் எங்கே அடையணுமோ அடைஞ்சாச்சு. இதுக்கு பிறகு அங்கேயும் பற்று தேவையில்லைங்கிறார். எதுலேயுமே பற்று தேவையில்லை. பக்தனுக்கு கடவுள் மீது பற்று ரொம்ப இருக்க வேண்டும். அந்த வழிபாடு இல்லைன்னா துக்கம் வரணும். கடவுள் இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஜபம் பண்ணலை, ஒரு நாளைக்கு பூஜை பண்ணல, அப்படி ஒரு துக்கம் வரணும். ஆரம்பத்தில் நல்ல ஞான நிஷ்டை அடைஞ்சால் தேவையான பூஜை பண்ணலாம், இல்லாட்டி பூஜை பண்ணாட்டாலும் அவனுக்கு அங்கே தப்பு கிடையாது. அந்த நிலைக்கு போன பிறகு பூஜையை விடலாமே ஒழிய அதுக்கு முன்னாடி பூஜையும் விடக்கூடாது கடமையும் விடக்கூடாதுன்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார். இந்த அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 24 ஸ்லோகம்தான். இதில் சின்ன அத்தியாயம். இதில் ஆரம்பத்தில் சாரத்தை ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லிடுறேன். பக்தியினுடைய மகத்துவத்தை சொல்கிறார். இந்த முதல்ல பக்தியின் மகத்துவம், முதல் 15 ஸ்லோகங்களில் பக்தியின் மகத்துவம், பிறகு ஞான யோகம். 2 விஷயந்தான் அத்தியாயத்தில் இருக்குது. முதல்ல பக்தி, பிறகு ஞான யோகம். இந்த 2 விஷயம் இந்த அத்தியாயத்தில் வருது. 2 கருத்து தான். பலவிதமான சாதனைகள்லாம் சொல்லி எல்லாம் எல்லா சாதனைகளும் நன்மையை கொடுக்குமே ஒழிய மோட்சத்தை கொடுக்காது, ஞானம் ஒன்று தான் மோட்சத்தை கொடுக்கும் சொல்லிட்டு இந்த பக்தியை தனிப்பட்ட சாதனையாக பார்க்கக்கூடாது. பக்தி எல்லாத்திலும் ஊடுருவிருக்கக்கூடிய ஒரு சாதனை. அது எல்லாம் கர்மயோகமாக இருக்கட்டும், ஞான யோகத்துலேயும் பக்தி இருக்கும், பக்தி இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பக்தியினுடைய முக்கியத்துவத்தை சொன்னார். சொல்லி அதில் கோபியனுடைய பக்தியை மிக சிறப்பாக சொன்னார். அவர்கள் கிருஷ்ணர் மேல் உள்ள பக்தியினால் மட்டுமே மோட்சத்தை அடைந்தார்கள். மோட்சத்தை அடைஞ்சார்கள்னா பிரம்ம முக்தியை அடைந்தார்கள். பிரம்மலோகம் போய் அங்கே ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைந்தார்கள். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறணும், கர்மயோகத்தினாலே மோட்சம் அடைஞ்சிடலாம், பக்தியினாலே மோட்சத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படின்னா ஒரு சம்பிரதாயத்தில் புகழ்வதற்காக சொல்லியிருக்கு. நீ கர்மயோகம் பண்ணாலும் சரி பக்தி யோகம் பண்ணாலும் சரி ஞானம் இல்லாமல் மோட்சம் வராது. நீ நல்ல கர்மயோகம் பண்ணி நிறைய தியாகமெல்லாம் பண்ணி நல்ல தபஸெல்லாம் பண்ணியிருந்தேன்னா நல்லா தவம் பண்ணியிருக்கீங்க, பெரிய சக்தியெல்லாம் வந்திருக்கு, வந்தாலும் கூட நல்ல பக்தி பண்ணி கடவுளுடைய தரிசனமே கிடைச்சாலும் கூட ஞானம் இல்லை என்றால் மோட்சம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிரம்மலோகமோ அல்லது சிவலோகமோ அல்லது வைகுண்டமோ போய் அங்கே அவரே நேரடியாக உபதேசம் பண்ணுவார். இந்த ஞானத்தை உபதேசம் பண்ணி மோட்சத்தை அடையலாம். அப்படி கோபியர்களும் கிரம முக்தியை அடைந்தார்கள். சொல்லிவிட்டு நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நீ பக்தியிலே இருன்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே எல்லாத்தையும் விடுன்னு சொன்னீங்களே, கடமையை விடலாமா விடக்கூடாதுன்னு உத்தவர் கேள்வி கேட்டார். அதற்காக தான் பகவான் என்ன சொன்னார்னு சொன்னால் அதற்கு பதில் சொன்னார். இந்த படைப்பு தத்துவத்தை சொல்லி இந்த சிருஷ்டி எப்படி வருதுன்னு சொல்லி இதில் பாப புண்ணியம் நம்மளுடைய கர்மா எல்லாம் சொல்லி இந்த சிருஷ்டியிலேருந்து விலகணும்னு சொன்னால் ஞானம் வரணும் அப்படிங்கிற கருத்தை சொன்னார். நான் கர்த்தா போக்தா அப்படிங்கிற எண்ணத்தை விடுவது தான் ஞானம். இந்த நான் செய்கின்றேன் அனுபவிக்கின்றேன்ங்கிற அறிவு வர்றது வரைக்கும் எந்த ஒரு செயலையும் விடக்கூடாது, அதில் முழுமையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் உலகத்தை விட்டு போகலாம். ஞானம் வந்துருச்சுன்னா உலகத்தை கடமையை விடலாம், இல்லாட்டி தீவிர வைராக்கியம் இருந்தாலும் விடலாம். ரொம்ப வைராக்கியம் ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சுங்க, அப்பையும் இதை விட முடியும். இப்படி சிருஷ்டி தத்துவத்தை எல்லாம் சொல்லி அதிலிருந்து எப்படி விடுபடணுங்கிறதுக்காக சம்சாரத்தை ஒரு மரத்திற்கு ஒப்பிட்டார். மரத்திற்கு ஒப்பிட்டு அதில் 2 பறவையை சொல்லி ஞானி பறவை அஞ்ஞானி பறவைன்னு சொல்லி நம்மளாம் எப்படி ஆக வேண்டும், ஞானி பறவையாக மாற வேண்டும். அந்த ஞானத்தை எப்படி அடையணும், குருவிட்ட போய் உபதேசமெல்லாம் பற்று அந்த ஞானத்தை அடைந்து ஞானத்தை நிஷ்டையை அடைய வேண்டும் சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்தார் அவர். இதில் பொதுவாக இந்த சம்சாரத்தை வெட்டுவதற்கு உதவி செய்வது குரு, சாஸ்திரம், கடவுள். 3 தான் நம்மளுக்கு இந்த சம்சாரத்தை விடுபடுவதற்கு உதவி செய்யும்.
கடைசியில் அந்த மூணுலேயே நான் உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாதுங்கிறார். அதிலிருந்து நாம் விடுபட்டு அதிலிருந்தும் பற்றில்லாமல் வெளியே வர வேண்டும். நம்ம அறிந்த பிறகு, நம்மை நாம் அறிந்த பிறகு இந்த மூன்றையும் விட்டுவிட வேண்டும். கடைசியாக பிடிச்சிக்கிறது குரு, சாஸ்திரம், கடவுள். எல்லாத்தையும் விட்டு மூணையும் பிடிச்சிக்கிறணும். கடைசியில் என்ன பண்ணணும்? இந்த மூணையுமே விட்டு விட வேண்டும். மூன்றையும் விட்டு விடு அப்படிங்கிறார். விட்டு விடுன்னு என்ன அர்த்தம்? இந்த மூணு நம்ம மயமாயிரும். கடவுள் வேற, நான் வேற இல்லை. சாஸ்திரம் வேற, நான் வேற இல்லை. குரு வேற, நான் வேற இல்லைன்னு சொல்லி எல்லாம் நம்மயம் ஆகிவிட வேண்டும். ஆகி கடைசியில் கடமையிலிருந்து விடுபடலாம் சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கின்றார். அடுத்த அத்தியாயம் 13வது அத்தியாயம் உத்தவ கீதையில். இந்த அத்தியாயம் கம்சப்பறவை வடிவெடுத்து சனகாதி முனிவர்களுக்கு பகவான் கிருஷ்ணர் உபதேசம் பண்ணுறதா வருது. முதல்ல சில கருத்துக்கள் ஞான யோகமெல்லாம் வரும். வந்த பிறகு உத்தவர் சில கேள்வி கேட்பார். கேட்ட உடனே நான் இந்த தத்துவத்தெல்லாம் சனகாதி முனிவர்களுக்கு முன்பு கம்சப்பறவை வடிவெடுத்து உபதேசம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இந்த அத்தியாயத்தில் திருப்பி ஞான யோகம்தான். இந்த அத்தியாயம் முழுவதுமே ஞான யோகத்தை பற்றி சொல்ல போகிறாரு. நம்ம அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.